அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 36 36வது தினமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்துடைய சேலஞ்ச் என்ன தெரியுமா? உங்களில் எத்தனை பேர் காலையில் எந்திரிக்கிறப்பே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஆறக்காக தான் நைட் நம்ம தூங்குகிறோம். ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே டயர்டாக இருக்குடா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, ஹதீஸ் கிதாபுகளில் வருது, நம் தூங்குனதற்கு பிறகு ஒரு 3 முடிச்சுகளை ஷைத்தான் நம்மின் மீது முடிச்சு வைத்து விடுகிறார். ஆக அந்த 3 முடிச்சுகள் இருந்தால் நீங்கள் காலை எழுந்தவுடன் அந்த 3 முடிச்சுகளுடனே இருந்தால் உங்களுடைய நாள் மிகவும் சோம்பேறியான நாளாக இருக்கும். என்னங்க அந்த 3 விஷயம்? முதலாவது விஷயம், நீங்கள் எழுந்தவுடன் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். எப்படி நினைவு கூறுவது? துஆ ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்தார்கள் அல்லவா, 2 கைகளையும் தேய்த்து அந்த சூடான பதத்துடன் இப்படி வைப்பது. அந்த சுன்னத்துகளை ஃபாலோ பண்ணலாம். ஆக தூங்க எழுந்தவுடன் துஆக்கள் என்ன துஆக்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்பதாக நாம் சின்ன ஒரு சிறிய மௌத்தில் இருந்து எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய என்னுடைய ரப்புக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ் தஆலா செய்த இந்த உதவிக்கு நாம் நன்றிகள் சொல்லிவிடுகிறோம். ஆக அதற்கு பிறகு இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? ஒசு செய்ய வேண்டும். ஆம், ஒசு செஞ்சால் இரண்டாவது முடிச்சு அவுந்து விடும். மூன்றாவது முடிச்சு 2 ரக்காத்துக்கள் சுன்னத், 2 ரக்காத்துக்கள் ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் செய்தால் 3 முடிச்சுகளையும் ஷைத்தான் அவிழ்த்து விடுவான். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருப்பீர்கள். ஆக நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நாம் ஏன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நைட் சீக்கிரமாக தூங்கியும் ஏன் காலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை என்று நமக்கு தெரியாது. ஆக இதுதான் அதற்கு காரணமாகவும் இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் ஹதீஸ் கிதாபுகளிலும் வந்திருக்கிறது. எனவே நாளையிலிருந்து இந்த சேலஞ்சை ஃபாலோ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று நைட் அலாரமை மட்டும் வைக்காமல் அலாரத்துடன் எழுந்தவுடன் இந்த 3 விஷயங்களையும் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாள் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த சேலஞ்சை செய்துவிட்டு கமெண்டில் எஸ் என்று கூறுங்கள். தெரியாதவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.